வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நண்பர்களே, நான் முனைவர் இரா சின்னசாமி, ஓய்வு பெற்ற இந்திய காவல் பணி அலுவலர். பொதுவாக என்னுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கையும் அரசு பணியில் பல்வேறு துறைகளில் நிறைவு பெற்றது. நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் ஒரு ஏழ்மையான விவசாயியின் மகனாக பிறந்து முயன்று படித்து பல்வேறு துறைகளில் நேரடியாக ஒரு 7 துறைகளில் நியமிக்கப்பட்டும் 38 ஆண்டுகள் பணி முடித்தும் இப்பொழுது ஓய்வு பெற்ற பின் வழக்கறிஞராகவும் ஒரு இலக்கியவாதியாகவும் பணியினை தொடர்கிறேன். என்னுடைய இலக்கிய தொடர்பு என்பது சங்க இலக்கியத்தில் இருந்து இன்றைய நவீன இலக்கியம் வரைக்கும் நீண்டு இருக்கிறது. அதே போல திருக்குறளில் நான் தற்போது ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறேன். வழக்கறிஞராகவும் பணிபுரிகிறேன். அடிப்படையில் எனக்கு ஆசிரியர்கள் அமைந்து சொல்லிக் கொடுத்த போதனைகள், அறிவுரைகளின்படி நான் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவனாகத்தான் என்னுடைய வாழ்க்கையை தொடங்கினேன். 40-50 ஆண்டு காலம் எந்த கோயிலுக்கும் செல்லாமல், எந்த வழிபாடும் நடத்தாமல் வாழ்ந்து வந்த நான் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கை கொடுத்த பாடத்தின் அடிப்படையில், அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு நம்பிக்கை, ஒரு பரந்த ஆற்றல் உள்ளதென்றும் நமக்கு மிகுந்த ஒரு ஆற்றல் உள்ளது என்பதை புரிந்து கொண்டு ஏதோ ஒரு வகையில் அதை எப்படி அணுகுவது என்ற சிந்தனையில் ஒரு 10 ஆண்டு காலம் இருந்து வந்தேன். ஒரு நவீன இலக்கியவாதியாகவும் அல்லது இலக்கியங்களின் வழியாக, எழுத்துக்களின் வழியாக ஒரு ஆன்மீகம், சமயம், சித்தாந்தம், தத்துவம் என்று இந்த வகைகளில் எல்லாம் எதை சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய மீட்புக்கும் அவனுடைய அமைதிக்கும் அவனுடைய நல்வாழ்வுக்கும் எந்தெந்த கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள் என்பதை குறித்து நீண்ட யோசனை, நீண்ட சிந்தனைக்கு பின் திருவள்ளுவருடைய திருக்குறள் தான் ஒரு மனிதனுடைய முழுமையான வாழ்க்கைக்கும் அவனுடைய மேம்பாட்டிற்கும் அவன் மூலமாக தனிமனித நம்பிக்கையை, தனிமனித ஒழுக்கத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல சமூகங்கள் இணைந்த ஒரு நல்ல உலகத்தை படைக்க முடியும் என்ற சித்தாந்தத்தை நான் இறுதியாக இன்று வரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். திருக்குறள் என்பது ஒரு இலக்கியம் என்ற அளவில், ஒரு தத்துவம் என்ற அளவில் அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதை குறித்து நான் யோசித்து கொண்டிருந்த போது கிடைத்ததுதான் இந்த உலக சேவை மையமும் போற்றுதலுக்குரிய அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷியுடைய தத்துவங்களும். இந்த ஆழியாறு அறிவு திருக்கோயிலுக்கு வந்ததற்கு பின் அவருடைய போதனைகளை பார்க்கும்போது, அவருடைய தத்துவங்களையும் அவருடைய சித்தாந்தங்களையும் பார்க்கும்போது, அடிப்படையில் அவர் திருவள்ளுவர் என்ன சொன்னாரோ, உலகம் எவ்வாறு உயிக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் மனதில் வைத்து சொன்னதை நடைமுறையில் கொண்டு வந்த ஒரு மகானாக, சித்தாந்தவாதியாக அருள் தந்தை அவர்கள் எனக்கு தெரிகிறார். ஒவ்வொரு மனிதனும் அடுத்த மனிதனுக்கு எந்த வகையான துன்பத்தையும் தரக்கூடாது என்றும், துன்பப்படுகின்ற மனிதனுக்கு என்னால் என்ற உதவிகளை செய்வேன் என்றும், 2 ஒழுக்க கோட்பாடுகள் என்பது திருவள்ளுவர் சொல்லிய மிக முக்கிய கோட்பாடுகள். அதை நடைமுறையில் மிக எளிதான 2 கோட்பாடுகளாக சொல்லிவிட்டார். பிறர் மற்றவர்கள் எந்த வகையில் நமக்கு துன்பம் கொடுத்தாலும், வேண்டுமென்றே கொடுத்தாலும், வலிந்து கொடுத்தாலும், அந்த துன்பம் செய்பவர்களுக்கு நாம் ஒரு இன்பத்தையே கொடுக்க வேண்டும் என்பது வள்ளுவருடைய ஆணித்தரமான வாதம். அதே போல பிறருக்கு நீங்கள் இன்பத்தை கொடுக்கும்போது உங்களுக்கான இன்பம் தானே வந்து சேரும் என்பது அவருடைய கோட்பாட்டின் மையம். பிறர்க்குன்னா முற்பகல் செய்யும், தமக்குன்னா பிற்பகல் வரும் என்பதை போல பிறர்க்கு இன்பத்தை கொடுத்தால் தமக்கு அந்த இன்பம் திரும்பி வந்து சேரும் என்பதுதான் அதனுடைய பொருள். அந்த வகையில் இந்த அடிப்படை ஒழுக்கத்தையும், ஆன்மீக கோட்பாடு என்று வந்தால் தனி மனிதனுடைய உடல், உள்ளம், உயிர் 3ஐயும் இணைத்து அதற்குள்ள தொடர்புகளை புரிந்து கொள்கின்ற வகையிலும் அறிவியல் பூர்வமாகவும் விளக்கி, இந்த தனி மனிதன் அவனை சுற்றி இருக்கக்கூடிய புறவெளியில்
எவ்வாறு இயங்குகிறான் என்பதை அகவெளிக்கும் புறவெளிக்கும் ஒரு இணைப்பு பாலத்தை மகரிஷி அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நாம் அவருடைய கோட்பாடுகளை படிக்கும்போது பார்க்கும்போது அதை மிகச் சிறப்பாக உணர்ந்து கொள்ளலாம். அந்த வகையில் ஒரு தனிமனித ஒழுக்கம் என்பது ஒரு சமூக ஒழுக்கமாகவும் அது பன்னுலக ஒழுக்கமாகவும் மாறி இந்த மானுடம் சிறப்பாக வாழ்வதற்கு அடிப்படையாக அமையும் என்ற கோட்பாட்டினை வேதாந்திரி மகரிஷி அருட்தந்தை அவர்கள் அளித்திருக்கிறார் என்ற உண்மை இங்கு பதிவு செய்யப்பட வேண்டிய ஒன்று. இந்த கோட்பாட்டினை எந்த ஒரு தனி மனிதனும் மிக சிரமப்பட்டு துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு தான் பின்பற்ற வேண்டும் என்ற நிர்பந்தம் இங்க கிடையாது. அந்த வகையில் இல்லை. அது ஒரு எளிமையாக மிக இயல்பாக நம்முடைய எண்ணங்களை இயல்பானதாகவும் எளிமையானதாகவும் மற்றவர்களுக்கு துன்பம் தராததாகவும் வைத்துக் கொள்கின்ற ஒரே ஒழுக்கத்தின் அடிப்படையில் நாம் நமக்கான மிகச்சிறந்த வாழ்க்கையை மட்டுமல்லாமல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை சமூக மாந்தர்களுக்கும் இந்த மானிட இனத்திற்கும் நம்மால் கொடுக்கப்படும் என்பதுதான் மகரிஷி அவர்களுடைய தத்துவத்தின் அடிப்படையாக நான் உணர்கிறேன். இந்த அடிப்படை எந்த மனிதனையும் துன்பப்படுத்தாது, எந்த மனிதர்களுக்கிடையேயும் வேற்றுமையை உருவாக்காது, எந்த சமூகத்திற்குள்ளும் பிளவுகளை உருவாக்காது. அந்த பிளவுகளை உருவாக்குகின்ற அந்த அடிப்படை விஷயங்களான ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாவற்றையும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறைத்து சிதைத்து அழித்துவிடும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவ்வாறுதான் அது இருக்கிறது. ஜாதி பேதமற்ற ஒரு தனி மனிதர்கள் எவ்வாறு ஒன்றிணைந்து ஒரு அற்புதமான சமூகத்தையும் மானுட இனத்தையும் நல்வாழ்வையும் வாழ வேண்டும் என்பதற்கு இந்த சித்தாந்தத்தை போல வேறு சித்தாந்தங்களை நான் காண இயலவில்லை என்பதை சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். ஏனென்றால் எந்த வகை மதத்திற்கோ சமயத்திற்கோ ஆன்மீகத்துக்கோ வழிபாட்டிற்கோ அல்லது கொள்கை பிடிப்புக்கு என நாம் செல்லும் போது ஏதாவது ஒரு இடத்தில் மற்றவர்களுக்கு ஒரு இடையூறாக துன்பத்தை கொடுப்பதாக அந்த நிறுவனம் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு எந்த பிரிவுக்கு சென்றாலும் இன்னொரு பிரிவினை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை அங்கு மறைந்து நிற்கிறது. தன்னுடைய உணர்வையும் தன்னுடைய பிரிவையும் மட்டுமே முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு தன்மை இருக்கிறது. ஆனால் இந்த வேதாந்திரி மகரிஷியினுடைய இந்த நிறுவனம் பிறரை முன்னிலைப்படுத்தி அடுத்தவர்களுடைய இன்பத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் நல்வாழ்வுக்கும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற ஒரு அடிப்படை என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் பிறர் மனிதன் வாழும்போது நாமும் தானாக சிறப்பாக வாழ முடியும் என்பதை மிக எளிமையாக கொடுத்திருக்கிறார் என்பதும், அந்த பிறரை வாழ வைப்பதற்கு நாம் ஒன்றும் நம்மிடம் இருக்கக்கூடிய உடல், பொருள், ஆவி எதையும் கொடுக்க வேண்டாம். இனிய சொற்களான வாழ்க வளமுடன் என்ற 2 சொற்களை சொல்வதன் மூலமே நீங்கள் அடுத்த மனிதர்களை சந்தோஷப்படுத்த முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். வள்ளுவர் ஒரு இடத்தில் சொல்வார், நீ உன்னிடம் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் ஒரு இனிய சொல்லை சொல், அதுதான் மிகச்சிறந்த அறம் என்று வள்ளுவர் சொல்கிறார். இந்த 2 சொற்கள் வாழ்க வளமுடன் என்பது மிகச்சிறந்த அறத்தை போதிக்கின்ற 2 சொற்களாக நாம் உணர்கின்ற நிலையில் இது மானிடம் வாழ்வதற்கான மிகச்சிறந்த வழி என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அந்த வகையில் ஒரு அறிவியல் பூர்வமான ஆன்மீகத்தையும் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு வழியாக சமூக நல்வாழ்வுக்கு ஒரு ஏற்பாட்டையும் செய்யக்கூடிய ஒரு சித்தாந்தம் இந்த அருட்தந்தை கொடுத்திருக்கக்கூடிய சித்தாந்தம். 2 சொற்களை சொல்லலாம். ஒன்று வாழ்க வளமுடன் என்று ஆரம்பிக்கும் போதே வளமுடன் வாழ்க என்பதை விட முதல் வாழ்த்து முன்னிலைப்படுத்தி வளத்தை சேர்த்து, எப்படி கண்டேன் சீதையை என்று கம்பன் சொன்னானோ அதுபோல முதலில் வாழ்த்தையும் அடுத்து வளத்தையும் சேர்த்து அடுத்த மனிதனுக்கான ஒரு இனிமையான சொற்களை சொல்லுகின்ற ஒரு இயக்கமாக நிறுவனமாக தனி மனிதனை மாற்றுகின்ற இந்த அமைப்பு மிகச்சிறந்த அமைப்பாகவும், அதே போல வாழ்க வையகம் என்பது அடுத்த தனி மனிதன் சரியாக வாழ்ந்தால்
அவனைப் போலவே எல்லோரும் சரியாக வாழ்ந்தால், நல்வாழ்வு வாழ்ந்தால் இந்த வையகம் வாழும் என்ற பேருண்மை மிக மிக முக்கியமானதாக நான் கருதி இதை இங்கு பதிவு செய்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பு என்பது இயல்பாக கிடைத்ததல்ல. ஏதோ ஒரு சூழ்நிலையில் வேதாத்திரி அவர்களுடைய அருள் பார்வை, அந்த எண்ணம் என்னை வந்து சேர வேண்டும் என்ற ஒரு இருப்பினால், பேராற்றலின் ஆற்றலினால் நான் இங்கு வந்திருப்பதாக உணர்ந்து, இந்த நேரத்தில் அந்த பேராற்றலின் வழி எல்லோருக்கும் நன்மை விளையட்டும் என்று என்னுடைய நல்விருப்பத்தை கூறி நன்றியை தெரிவித்து அமைகிறேன். நன்றி.